வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள். தமிழகத்தில் அடுத்த 1 மணி நேரத்தில் இந்த 3 மாவட்டங்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் முன்னெச்சரிக்கை தகவல்கள். இத பத்தி தகவல்கள தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கீழ இருக்க ரெட் பட்டன கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போடுறது நோட்டிபிகேஷன் உங்க மொபைலுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் அடுத்த 1 மணி நேரத்திற்கு 3 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மார்ச் மாத தொடக்கத்திலிருந்து கடும் வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழ்நாடு கடலோர பகுதிகள் இன்று லேசான முதல் மிதமான வரை மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதை குறித்து சென்னையில் உள்ள வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கும் தகவலின்படி இந்த பகுதிகளில் இடையிடையே மழை ஏற்படாமல் என கணிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் உள் தமிழக மலைப்பகுதிகள் சில இடங்களில் வெப்பநிலை வழக்கத்தை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. சென்னை நகரத்தை பொறுத்தவரை வானம் பகுதி அளவில் மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெப்பத்துடன் சேர்ந்த ஈரப்பதமும் அதிகமாக இருப்பதாக மக்களுக்கு சற்று வெயில் அதிகமாக இருக்கும் என்று காணப்படுகிறது. இதை குறித்து தமிழகத்தில் 3 மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. கோவை, திருச்சி, நாமக்கல் பகுதிகளில் 101 டிகிரி மற்றும் திருத்தணி, திருப்பத்தூர் பகுதிகளில் 100 டிகிரி வெப்பநிலை உயர்ந்துள்ளது. அந்த நேரத்தில் இன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி போன்ற மாவட்டங்களில் மதியம் 1 மணி வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் குறித்துள்ளது. சென்னை மீனவர்களுக்கு எச்சரிக்கை ஏதும் இல்லை. தடையின்றி மீன்பிடித்து செல்லலாம் என்று கூறப்படுகிறது. நன்றி, வணக்கம்.